Hi friends, welcome back to our channel படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்க, அதாவது இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க மறந்தும் செய்யவே கூடாது 4 விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய, அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம். அதோட பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 4 விஷயங்களை நம்ம நம்மளை அறியாமே டெய்லி பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த விஷயங்கள் என்னென்ன, அது நீங்கள் ஏன் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனையும் நம்ம பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் அண்ட் ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய சிஸ்டர்ஸ் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி அதை யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நல்ல ரிவ்யூவும் கொடுத்துட்ருக்காங்க. ஹெல்த்தியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டயபெட்டிஸ், இன்ஃபர்டிலிட்டி, வெயிட் கெயின், வெயிட் லாஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், இது எல்லாத்துக்குமே தேவையான ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ், மில்லட் வெரைட்டிஸில் என்னென்ன வேல்யூ ஆடட், அதாவது மதிப்பு கூட்டல் பண்ணி நம்மளால் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்களும் வாங்கி பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு இன்ஃபர்டிலிட்டி ஃபேஸில் இருக்கீங்க, அதாவது இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு PCOD, PCOS இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல மறந்தும் கூட எடுத்துக்கக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸ், அதாவது குளுக்கோஸ் ட்ரிங்க்ஸ், இதை நான் எடுத்துக்கவே கூடாது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா 0 சுகர்னு கூட போட்டிருப்பாங்க. ஆனால் அப்படி எனர்ஜி ட்ரிங்க்ஸில் 0 சுகர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை கூட நீங்கள் நம்பி வாங்கி யூஸ் பண்ணவே கூடாது. மார்க்கெட்டில் கிடைக்கிற இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய சுகர் கண்டென்ட் அண்ட் குளுக்கோஸ் கண்டென்ட் இருக்கிறதுனால இதில் இருக்கிற விஷயங்கள் உங்களோட ஹார்மோன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணும், உங்களுக்கு வெயிட் கெயின் தான் ஆகும். ஸோ அதனால் இதை நீங்கள் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா ரெண்டாவதாக நீங்கள் எடுத்துக்கவே கூடாதது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், க்ரீன் கலரில், பிளாக் கலரில், ஆரஞ்சு கலரில், மேங்கோன்னு அப்படியே ரொம்ப பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கேயாவது போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், இல்லை வெளியில் போகிறோன்னா நம்ம ஸ்டைலாக ஒரு பாட்டிலை வாங்கி இதை தான் குடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவே கூடாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் மீன்ஸ் அதில் உள்ள கேஸ் இருக்கும், அதே சமயத்தில் நிறைய சுகர் கண்டென்ட் இருக்கும். இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட ஹார்மோன்ஸ் இம்ப்ரூவ் ஆகாமல் தடுக்கும். எக் குவாலிட்டி, ஸ்பெர்ம் குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். நிறைய பேருக்கு அடிக்கடி மிஸ்கேரேஜ், தொடர்ந்து மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கும் இது வழிவகுத்துரும். இம்ப்ளான்டேஷனை பாதிக்கும், ஓவலேஷனை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால் இதை நீங்கள் மறந்தும் எடுத்துடவே கூடாது. அதுக்கப்புறம் மூணாவதாக நீங்கள் எடுத்துக்கவே கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கஃபைன், அதாவது கஃபைன் அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா, காஃபிலே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நம்ம அந்த காஃபி ஷாப் இதுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷலான காஃபி ஷாப்புக்கெலாம் போனோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் காஃபீஸ் வச்சுருப்பாங்க. அதுலலாம் பார்த்திங்கன்னா சில வெரைட்டிஸ்லாம் அளவுக்கு அதிகமான கஃபைன் கண்டென்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கேப்புச்சினோ, எஸ்ப்ரெஸோ, இந்த மாதிரி காஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கஃபைன் கண்டென்ட் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஈவன் நீங்கள் வீட்லேயே ஒரு நாளைக்கு 2-3 காஃபிக்கு மேலே குடிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களோட கருமுட்டை குவாலிட்டியை பாதிக்கும், ஹார்மோன்ஸை அஃபெக்ட் பண்ணும், ஸ்பெர்ம் குவாலிட்டியை பாதிக்கும், உங்களுக்கு வெயிட் தேவையில்லாமல் போடும். அதே மாதிரி கரு இம்ப்ளான்ட் ஆகிறத தடுக்கும். அப்படியே இந்த கரு வளர்ந்தாலும் அந்த கரு ஒரு வளர்ச்சி குன்றிய கருவாக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே காரணமாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ், இதில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரான்ஸ் ஃபேட், அதாவது பொரிச்ச எண்ணெயிலேயே பொரிக்கிற மாதிரியான ட்ரான்ஸ் ஃபேட், சுகர் கண்டென்ட், அப்புறமா பார்த்திங்கன்னா மாவுச்சத்து அதிகமாக இதில் இருக்கும். ரீஃபைண்ட் சுகர் இதில் அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் பண்ணும், ஸ்பெர்ம் அண்ட் எக் குவாலிட்டியை குறைக்கும், எக் க்ரோத்தை தடுக்கும், ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்காது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனைகள் வரலாம், PCOD, PCOS ப்ராப்ளம் வரலாம், இர்ரெகுலர் பீரியட்ஸ், தேவையில்லாத உடல் எடை அதிகரிக்கிறது, ஒபீஸ் ஆகிறது, இது எல்லாமே இதனால் வரும். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்சின்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அந்த ரிசல்ட்டை நீங்கள் அடையிற வரைக்கும் இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட்
பண்ணுறது தான் நல்லது. இல்லை நான் மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்டுக்கவா, இல்லை எப்போயாவது சாப்பிட்டுக்கவா அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டு கண்கூடாக பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.